ஹாய் ஹலோ வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ் யூஷுவல் எல்லா நடிகரும் பண்ணுற ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். என் பேர் சாய் பிரசாந்த். நீங்கள் தாமரை நல்லாவே பார்த்துருப்பீங்க. அதில் ராஜீவ்னு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற நல்ல பையன் நான் தான். எனக்கு தாமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் சீன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். மாமனாரை நல்லா ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு மரண கலாய்ச்சி அசிங்கமாக பேசாமல் மேல் படையாக நாக்கா பிடுங்கி நாண்டுட்டு சாவற மாதிரி 4 கேள்வியை 40 தடவை கேட்டு உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவருமே சூப்பராக பண்ணியிருப்பார். அதில் கொஞ்சம் அவரை சில வார்த்தைகள்லாம் சொல்லி கலாய்ச்சிருப்பேன். என்னென்னா, டே பன் பட்டர்ச்சாம் வாயா, பக்கெட்டு வாயா, தலகாணி தூக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணி கலாய்ச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் பர்டிகுலராக அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே இன்வால்வ் பண்ணியிருப்பேன். குடிப்பழக்கம் பெருசாக இல்லைனாலும் லைட்டாக அப்படி குடித்தா மாதிரி நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். நானே என்னை சொந்த டப்பா சொல்லி பெருமைப்படுத்தி கூடாது. இருந்தாலும் ஐ லவ் தட் சீன் அ லாட். யோ கஜி, கஜேந்திரா, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த? துக்கா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். தண்ணி போட்டு அட்ரஸ் தெரியாம வந்துட்டியா? உன்னை யார் இங்கே வர சொல்லுது? யார் என்ன வர சொல்லணும்? நானா தயா வந்தேன். ஐ கேம் ஸோ ஐ வில் கோ ஸோ. ராஜீவ், ஜஸ்ட் கெட் அவுட். என்ன கெட் அவுட்? இரியா, தேவாலயனுக்கு வந்துட்டு பட்டாசு வெடிக்காம போவாங்களா? நான் வச்சுட்டு தான் போவேன். பட்டாசா? ஆமாயா. உன்னை 4 கேள்வி நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டு போகதான் வந்தேன். உன் பொண்ணை தானே நான் கல்யாணம் பண்ணேன். என்னோட மாமனார் தானே நீ. அந்த நார் இருக்குல்ல, நாரு, அந்த நாரை நார கீழ்ச்சிட்டு போகதான் வந்தேன். ராஜீவ், நீ குடிச்சிருக்க, மரியாதை போயிடு. சரக்கடிக்கிற என்ன என்ன இது? இதுக்கு பேர் குடியிலையே. நீ இல்லையா குடிச்சிருக்க? என்னமோ குடிக்காத மாதிரி டீசெண்டா பேசுற. இப்ப ராஜீவ், உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பேச்சுவார்த்தை விட்டு போச்சு விடாம போச்சுன்னு? நான் எங்க போனாலும் சும்மா விடுறேன். நான் தான் உன் உறவே வேணாலும் ஒதுக்கி போயிட்டோம்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கே உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்? அது அவன் முட்டாள்தனமா எடுத்த முடிவு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முட்டாள்தனமா வேறதா புதுசா சொல்லிய பொய் வாயை திறந்தா ஏயா பொய் பேசுற? எதுக்கா பொய் பேசுற? நீ உமாவும் நேரா சந்திக்கிறதே இல்லைல்ல. கார்ல இடையில ரோட்ல மீட் பண்றதே இல்லை, அவளை வீட்டுக்கு கூப்பிடுறதே இல்லை, உட்கார வச்சு சோறு பொங்கி போட்டு அவ கையால சாப்பிட்டு புத்திமதி சொல்லி உமா உபதேசம் பண்ணி ராகவம் கொடுத்து போய் அழிச்சிட்டு கொண்டு சொல்றதே இல்லைல்ல. வாயை திறந்தா பொய் ஆவற வயசுக்கு பொய் பேசுற. பொய். ராஜீவ், டோன்ட் டாக் நான்சென்ஸ், ஜஸ்ட் கெட் அவுட். பேசுறது ஃபுல்லா பொய், பேசுற பொய். நீ எல்லாம் ஐடி கம்பெனி ஓனர் வேற. இந்த ராஜீவ், நீ குடிச்சிருக்க, ஆனாலும் உன்னை சும்மா விடுறேன். நான் அப்பயே சொல்றேன், நீ சாக்கடை என்ன. அதனாலதான் இன்னைக்கு நானும் என் பொண்ணும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கோம். நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது? நீங்க என்ன வேணும் தான் ஏன் சொல்றீங்க? நான் தான் உங்க 2 பேத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிறேன். ஒதுக்கி. ராஜீவ், எங்களை விட்டு போய் எங்க கம்பெனி விட்டு போய் நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட? என் பொண்ணு சொன்ன மாதிரி பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்க. காமெடி. யாரையா பிச்சை எடுக்கிறா? ராஜீவுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. நல்ல வேலை. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். நிம்மதி அறியா நீ? இனிமே பாருயா. தூங்கவே மாட்டேன். எங்க வேலை? என்ன வேலை? ஓ, தெரிஞ்சுக்கிட்டா நேராக வந்து எனக்கு ஆப் படிப்பியா? இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன். என்னது? நல்ல இங்கிலீஷ் பேசினாதான் உனக்கு புரியாத.
உன் வீடு தான் சொன்னேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அங்கதான் இருந்தேன். இப்போ புனிதமான கோவில். எங்க அம்மா அப்பா, என் வீடு, அது கோவில், தெய்வம் மாதிரி. என்னை சுத்தி இருக்கிற பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டேன். அடிச்சியா உமா மட்டும் இருக்கு. அந்த உமாவை தலையில அடிச்சு விரட்டி உன் வீட்டுக்கு அமிச்சிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் என் வீடு சூப்பர் ஆயிடும். நான் செம்மையாயிடுவேன். கெல்லி மாதிரி ஆயிடும். ராஜி, என் பொண்ணு மேல ஒரு துரும் படிச்சு உன்னை கம்பி எண்ணெய் வச்சிருக்கேன், ஜாக்கிரதை. துரும்புல பட்ட வலியாதையா? நல்லா என் கையை காலால அவனை போட்டு அடிச்சு அவன் முடிய பிடிச்சி இழுத்து தரன்னு இங்க கொண்டு தள்ளுவேன். இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நீயே ஒழுங்கு மரியாதையா பாவுமான கூட்டு வந்து இங்க உட்கார வை. இல்ல தொலைச்சிருவேன். டேய், நீ சொன்ன மாதிரி நான் ஏனடா ஒரு மெதி போறோம், நீ ஊரு தெரியாம காணாம போயிடுவ, ஜாக்கிரதை. ஓகே, நான் எறும்பாவே இருந்துக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? எறும்பால செய்ய முடிஞ்ச சின்ன காரியத்தை கூட உன்ன மாதிரி யானையால செய்ய முடியாதியா? அது என்ன தெரியுமா? எறும்பு நினைச்சா 1000 தடவை யானையை கடிக்கலாம். ஆனா யானையால ஒரு தடவை கூட எறும்பு கடிக்க முடியாது. புரியுதா? ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணு உமா உன் வீட்டுக்கு கூப்பிட்டியா, வாய மூடி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்த. பொழைச்சப்போ கஜே.